வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா டயர்டா இருக்கு. ஏய் புளிமுட்டை இங்க வா. என்னங்க சின்னதா? நீ வா இங்க. என்னங்க சின்னதா? என்ன எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? துணி மடிக்கிற வேலை தானே. அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்னங்க சின்னதா? என் மனசை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம்? நின்னுட்டே கேப்பியா? உட்காரு உட்காரு சொல்றேன். இருங்க. சரி சொல்லுங்க. எல்லாரையும் விட ரம்யாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிடிவாதத்துல 3 விதம் இருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறது ஒரு விதம். தாம் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லைங்கிறது 2வது விதம். தாம் பிடிச்சது முயலே இல்லைன்னு சொல்றது 3வது விதம். இதுல ரம்யா 3வது. எந்த சூழ்நிலையிலையும் அவ சொன்னதுதான் சரி, அவ முடிவுதான் கரெக்ட்னு அடிச்சு சொல்லி சாதிக்கிற பிடிவாதக்காரி. அதனால சத்தியமா அவ அம்மா சொல்லியெல்லாம் இந்த கேஸை வாபஸ் வாங்கி அவ என்ன வெளியே விட்டுருக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கன்ஃபார்மா சொல்றேன், நீதான் உள்ள பூந்து என்னவோ பண்ணி ரம்யாவை வழிக்கு கொண்டு வந்து அவளை இந்த முடிவு எடுக்க வச்சிருக்க. கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சின்னதா. நான் நம்ப மாட்டேன். சான்ஸே இல்ல. உங்களை நம்ப வைக்க நான் என்ன பண்ணணும்? உண்மையா சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் தான் சொல்றேனே, நான் நம்பவே மாட்டேன். உண்மையா சொல்லு. என்னங்க சின்னதா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? விட மாட்டேங்கிறீங்களே. சரி, உண்மையை சொல்றேன். உனக்கு இனிமே ரொம்ப அதிகமான டைம் கிடையாது. நான் இங்க இருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். அதுக்குள்ள நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்கி என் சின்னத்தான வெளியே விட வைக்கணும். இல்ல நான் கூட கொண்டு போற இந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டி உன் மேல கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு நானே என் சின்னத்தான ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். என்ன சொல்ற? ஆமாங்க சின்னத்தா, நீங்களும் அவளும் எடுத்துக்கிட்ட போட்டோவை அவ யூஸ் பண்ணல. உங்க 2 பேரோட போட்டோவையும் யூஸ் பண்ணி ஏஐல டிசைன் பண்ணி உங்க மெயில்ல இருந்தே போஸ்டர் அடிக்க பிரஸுக்கு அனுப்பி வச்சு அத ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆக்கி உங்களை அவ போலீஸ்ல சிக்க வச்சிருக்கா. இவ்வளோத்தையும் பிளான் போட்டு புத்திசாலித்தனமா பண்ணவ நீங்க விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை மறந்துட்டா. அந்த மோதிரம் தான் அவளை என்கிட்ட செம்மையா மாட்டி விட்டுருச்சு. நான் அதை காட்டி மிரட்டிதான் அவளை அடிப்பணைய வச்சேன் சின்னதா. அதுக்கப்புறம் தான் அவ இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு கேஸ வாபஸ் வாங்கி உங்களை ரிலீஸ் பண்ண சொன்னா. எனக்கு ரம்யாவை நினைச்ச ஒன்னும் அதிர்ச்சியே இல்ல. ஏன்னா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா எனக்கு உன்ன நினைச்சாதான் ஆச்சரியமாவே இருக்கு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் மாதிரி நீ பக்காவா விசாரிச்சு தெளிவா உண்மையை கண்டுபிடிச்சு என்ன வெளியில கொண்டு வந்திருக்க. இங்க பாரு, உனக்கு எப்படி இந்த யோசனை வந்தது? உன்னால எப்படி இது முடிஞ்சது? உயிரா நினைக்கிற ஒருத்தவங்க எந்த தப்புமே பண்ணாம தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நான் இல்ல, என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அவளும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசரா மாறி இருப்பா. அவளாலையும் இது எல்லாம் முடிஞ்சிருக்கும். அவளும் உண்மையை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்திருப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியும், லவ் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஆமா, ஒண்ணும். கை விடுங்க. முடியாது. உன் 2 கையை பிடிச்சிட்டு இப்படியே இருக்கணும் என் காலம் பூரா, இந்த ஜென்மம் பூரா. என்னால முடியாதுப்பா, எனக்கு வேலை இருக்க. ஆள் விடுங்க. சரி சரி விடுறேன். அதுக்கு முன்னாடி கீழே வா. எதுக்கு கீழே? வா சொல்றேன், ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடலாம். வா. சின்னதா வேணாம் சின்னதா, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, வா போலாம். ஐயோ சின்னதா, சொன்னா கேளுங்க. வேண்டாம் சின்னதா. என்னால கேட்க முடியாது. நீ என்ன வெளியில கொண்டு வரதுக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்க.
ஆனா என் அம்மாவும் சரவணனும் ரம்யா அவங்க பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்ன மன்னிச்சு விட்டுட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு புரிய வைக்க வேண்டாமா? வா வா வா. சின்னதா வேண்டாம் சின்னதா. ரம்யா அத்தையோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லையோ, அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாலும் இல்லையோ, ஆனா நாம புரிஞ்சுக்கணும், மதிப்பு கொடுக்கணும்ல. ஐய